உபவாசம் இருக்கும்போது முகவாடலாக இருக்கக்கூடாது. மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு அழகாக சொல்கிறார். 16 மற்றும் 17, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அப்போ உபவாசம் இருக்கும் பொழுது முகம் வாடலாக அல்லது சோர்வாக நான் உபவாசம் இருக்கிறேன் என்று மற்றவரிடம் சொல்லி தெரியக்கூடாது. அதே போல உபவாசம் செய்யும் போது உலக வேலைகளை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏசாயா 58:3, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அதனால் உபவாசம் இருக்கும்போது உலக வேலைகளில், குறிப்பாக நம்முடைய வேலைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. உபவாசம் என்பது ஒரு வகையில் உடல் நலத்திற்கு அது நல்லது. உபவாசம் என்பது வேறு, சாப்பிடாமல் இருப்பது என்பது வேறு. அதாவது நோயை குணப்படுத்தும் நோக்கத்தோடு பட்டினி இருப்பதற்கு லங்கனம் என்று பெயர். லங்கனம் ஒரு பரம ஔஷதம். பட்டினி இருந்து உடலை குறிப்பது என்பது லங்கனம். பட்டினி இருந்து தேவனுடைய வார்த்தையை பெறுவது என்பது உபவாசம். நாம் உபவாசம் இருக்கும்போது உடலில் இயற்கை நீர் சுரந்து உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றிவிடும். பரிசேயர்கள் இந்த உபவாசத்தை அடிக்கடி பயிற்சி செய்வார்கள். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பரிசேயர் இந்த உபவாசத்தை வாரத்தில் 2 முறை செய்திருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார். மத்தேயு 5:20, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதன்படி எடுத்துக்கொண்டால் நாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு 3 முறையாவது உபவாசம் இருக்க வேண்டும். இதை இயேசு மறைமுக கட்டளையாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்.